ஆழ்வார்கள் 10 பேர். இல்ல கடைசியா அவதரித்தவர் கார்த்திகை மாசத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார். இவர் கள்ளர் குலத்திலே வந்து பிறந்தார். இவர் நீலன் என்ற பெயரோட திருக்குறையலூர் என்ற ஊரில் பிறந்தார். இறந்த இவருடைய வீரத்தை பார்த்து இந்த ஊர் ராஜா இவரை சித்தரசனாக அறிவிக்கிறார். சித்தரசனா இருந்த காலத்திலே அவ்விடத்து திருவள்ளக்குளம் அப்படின்ற ஊரில் குமுதவல்லி அப்படின்ற பெண்ணிடத்துல ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டது இந்த ஆழ்வார். இவ்வாறு அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற போது அந்த பெண் வந்து யார் பெருமாளோட ஒரு சம்பந்தம் இருக்கும், யாரு சங்க சக்கரத்தை தோல்ல லாஞ்சனப்பட்டிக்கிறாளோ ஒத்திக்கிறாளோ அவளுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அதனால இந்த ஆழ்வாரும் போனார். இப்பொழுது திருநறையூர் பெருமாள் நாச்சியார் கோயில் ஊர்ல இருந்த பெருமாள் அவரே நம்முடைய சங்க சக்கரத்தை எடுத்தார் இந்த ஆழ்வாருக்கு ஒத்தினார். அப்புறம் இந்த ஆழ்வார் நிச்சனும் ஒரு 1000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் பெருமாளுடைய அடியார்கள் அவர்களுக்கெல்லாம் ததியாராதனை பண்ணால்தான் நம்மோட சேர்ந்து வாழ்வேன்ட்டு சொன்னாள் குமுதவல்லி நாச்சியார். அதுக்கேற்ப இவரும் 1000 பேருக்கு ததியாராதனை பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு இருந்த போது இவருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது, நிறைய ஐஸ்வர்யம் தேவைப்பட்டது. அதுக்கு ஐஸ்வர்யம் இல்லாததுனால சரி கொள்ளையடிக்கலாம்,
சில இடத்துல கொள்ளையடிச்சு வழிப்பறி பண்ணி அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் கொண்டு வந்து பெருமாளுடைய அடியார்களுக்கு தரியாராதனை பண்ணுவோம் அப்படின்னு நினைத்தார். இப்போ இவருடைய 4 சிஷ்யர்கள் நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தோளாவழக்கன் தாழ்வுதுவான் அப்படின்ற வாட வச்சு கொள்ளையடிச்சிருந்தார். அப்பொழுது இவரை திருத்த வேண்டும்னு நினைத்த பெருமாள் இவர் தாயாரோட அற்புதமா அலங்காரம் பண்ணிட்டு கல்யாண வேஷத்தில் தாயாரும் பெருமாளும் வல்லத்துல நிறைய பணத்தோட வந்தார். அந்த போது இவர் பார்த்தார், இவருடைய சிஷ்யர்கள்லாம் வந்து சொன்னா பெரிய தனிகர் வராது, இவரை மட்டும் கொள்ளையடிச்சா நம்ம வருஷம் ஃபுல்லா மதியாராதனை பண்ணலாம் சொன்ன உடனே எல்லாரும் போனா இவரை சுற்றிட்டா. திருமங்கை ஆழ்வார் போனார், பெருமாளை சுற்றிட்டார். இப்போ கொள்ளையடிச்ச போது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டா. பெருமாள் கிட்ட இருந்த எல்லா ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சார். அவருடைய மெட்டி தாயார் திருவடியில் இருந்த மெட்டி, அந்த மெட்டியை வாயாலேயே கடிச்சு இழுத்த போது அவர் கலிய பெருமாள் கொண்டாடினார். ஆனா எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்த அப்புறமும் அந்த மனமுட்டைய திருமங்கை ஆழ்வாரான தூக்கவே முடியும். என்ன மந்திரம் போட்டார் பிராமணனே, இதை தூக்கவே முடியலையே. இது பெருமாளை கேட்க பெருமாள் சாதூரத்தில் இவரை கட்டினார். இவர் காதி கோணத்துல திருவட்டாட்சர மகாமந்திரம் திருமந்திரத்தை இவருக்கு உபதேசம் பண்ணார் திருமங்கை ஆழ்வார். அதான் விசேஷமா ஞானம் ஏற்பட்டு இவர் கள்ளர் குலத்துல பிறந்தவராக இருந்தாலும் பெருமாள் மேல ரொம்ப ஈடுபாடு, இந்த பக்தி வந்து அப்புறம் 1000 பாசுரங்கள் பாடினார். வாடினேன் வாடினு தொடங்கி 1000 பாசுரங்கள் பாடினார். இந்த உற்சவத்தை எப்பொழுது எல்லாரும் நினைவிலே கொள்ள வேண்டும், எல்லாரும் திருந்தி பெருமாளுக்கு கடுமையாக வர வேண்டும் அப்படின்றத காட்டுறதுக்காகவே மார்கழி உற்சவத்துல இந்த திரு அத்தியன உற்சவத்துல 8ஆம் திருநாளைக்கு விசேஷமா இந்த திருவேடிபதி உற்சவம் இதை ஏற்படுத்தியிருக்கார். இந்த காலத்துல எப்படி நடந்ததோ அதே போல பெருமாள் வர அவரை திருமங்கை ஆழ்வார் கொள்ளையடிக்க அவருடைய சிஷ்யர்களோட சேர்ந்து அப்பொழுது பெருமாள் இவரை விசேஷமா கட்டாட்சம் பண்ண இவர் வாடினேன் வாடி பாசுரங்களை எல்லாம் பாடுவதாக அமைந்திருக்கு இந்த அற்புதமான உற்சவம். உற்சவத்துடைய இன்னொரு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இந்த திருமங்கை ஆழ்வார் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், கள்ளர் குலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்லாம் இந்த உற்சவத்துல அவரோட சேர்ந்து எல்லாருமே பெருமாளை இப்படி கொள்ளையடிப்பதற்காக அவருடைய தாசர்களாக அடியார்களாக எல்லாரும் வந்து பெருமாளை சுற்றி கொள்ளையடிக்கிறார். கொள்ளையடித்த பிற்பாடு திருமங்கை ஆழ்வார் அவர் பெருமாளுக்கு அடியவராக ஆனா போலே இவர்கள் எல்லாரும் பெருமாளுக்கு தொண்டு செய்வதற்காக பெருமாளுடைய மாலை பிரசாதங்கள் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அடிமைகளை செய்கிறார்கள். இதை காட்டுவதற்காகவே இவர்கள் எப்படி பெருமாள் அவருடைய சன்னதியிலே தொண்டு பூண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத காட்டுறதுக்காகவே இந்த உற்சவம் அற்புதமா அமைந்திருக்கு. அவளை தான் நம்ம இவ்விடத்துல பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் இவ்விடத்து திருமங்கை ஆழ்வாருடைய அடியார்களாக கொள்ளையடித்து பிற்பாடு அவரோட அடிபணிந்து பெருமாளுக்கு அடியவர்களாகி ஒரு பிரசாதங்களோடு நிற்கிறார்கள். அப்படி திருமங்கை ஆழ்வார் அவர் ஆழ்வாராக எப்படி மாறினார், நாமும் எல்லாரும் கள்ளர் குலத்திலே பிறந்தவராக இருந்தால் பிற்பாடு எப்படி விசேஷமான பக்தி ஏற்பட்டு இவரை போல இன்னொரு ஆழ்வாரே இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக விசேஷ ஞானம் ஏற்பட்டு பெருமாளுக்கு அடியவராக ஆடினார் என்பதை காட்டுவதற்காகவே இந்த உற்சவத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாமும் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்தாலும் திருந்தி பெருமாளுக்கு அடியவர்களாக ஆகலாம் திருமங்கை ஆழ்வாரை பற்றினால் என்பதை காட்டுவதற்காகவே இந்த உற்சவம் அற்புதமாக அமைந்திருக்கு. அதை இவ்விடத்திலே நாம் கண்டு கழித்தோம். திருமங்கை ஆழ்வாரை நிச்சயம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நமக்கும் அவர் காட்டின வழியிலே நமக்கும் பெருமாளிடத்திலே பக்தி ஏற்படும் என்பதிலே இந்த சந்தேகம். ஆழ்வார் பெருமானார் ஜியர்